இந்த போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு இது எந்த அளவுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கு, அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்னா என்னவா இருக்கு? இது உண்மையில பாதுகாப்பு அரணா இது மாதிரி நடக்கிற விஷயங்கள்னால தான் ஒரு அச்ச உணர்வு எல்லாருக்கும் வந்திருக்கு. ஒன்றில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் பரிசோதிக்கிறார், அந்த போக்சோ எல்லாம் க்ளீனாக போட்டுருக்கான். ஒரு மருத்துவர் பரிசோதிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய பாதுகாவலர் இருக்கணும், தாய் இருக்கணும், இல்லை தந்தை இருக்கணும். இல்லை என்றால் ஒரு நர்ஸாவது கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய மருத்துவர்கள் பரிசோதிக்கிற பொழுது அது மாதிரி வச்சுக்கிறது நிறைய கேஸில் வரும். அந்த ஆக்ட்லேயே இருக்குது. மருத்துவர்கள் தொட்டால் கூட இவனை சொல்லி தான் தொட்டு பரிசோதிக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க பாருங்கள். அதெல்லாம் ஆக்சுவலாக போக்சோல வரணும். ஆனால் யார் புகார் கொடுக்க முன் வரது இல்லையே. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிடிச்சி இருக்கிறாங்க சிறுமிகளை, 17 வயது பிள்ளைகளை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. இது மாதிரி தான் இருக்குங்க. அதனால் நிறைய இந்த வழக்கில் நிறைய தண்டனைகள் அதிகமாக வருது. அதனால் அது வரும்பொழுது நிச்சயமாக ஒரு அச்ச உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. இதுதான் இதில் ஒரு அச்ச உணர்வு ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கான்னு சொன்னால் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும்.